T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காவிடம் இந்திய அணி 76 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவின் தோல்வி ரசிகர்களை சோகத்தை ஆழ்த்தியுள்ள நிலையில் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இதனை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் முகமது அமீர் நேரலையில் சிரித்து மகிழ்ந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போட்டி முடிந்த பிறகு பாகிஸ்தான் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற முகமது அமீரை அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் ஜோதிடர் என்றுதான் அறிமுகப்படுத்தினார். இதனை கேட்டதும் அமீர் விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினார். முன்னதாக இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெறாது என்றும் தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளே அந்த இடத்தை பிடிக்கும் என்றும் அமீர் கணித்திருந்தார். மேலும் இந்திய தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா திறமையற்றவர் என்றும் அவர் கண்ணை மூடிக்கொண்டு சுற்றும் ஒரு வீரர் மட்டுமே என விமர்சித்திருந்தார். அமீரின் இந்த கணிப்புகள் தற்போது உண்மையாகி வருவதால் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அவரை பாராட்டியுள்ளார். மைதானத்தில் பாகிஸ்தான் அணியால் செய்ய முடியாததை லாகூர் ஸ்டுடியோவில் அமர்ந்து கொண்டு நமது முன்னாள் வீரர்கள் செய்து வருகின்றனர். இந்தியா அரையிறுதிக்கு வராது என்று அமீர் சொன்னதை இந்திய அணி கேட்பது போல தெரிகிறது என தொகுப்பாளர் கிண்டலாக குறிப்பிட்டார். இந்தியாவின் இந்த சரிவை முகமது அமீர் மட்டுமின்றி பாகிஸ்தான் ஜாம்பவான் முகமது யூசுஃபும் விமர்சித்திருக்கிறார். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் அமீரை பாராட்டி பதிவிட்டிருக்கிறார். அதில், களத்தில் பந்து வீச்சு மூலம் இந்தியாவை மிரட்டிய நீங்கள் இப்போது ஸ்டுடியோவில் இருந்தபடியே அவர்களை நிலைக்குலைய செய்திருக்கிறீர்கள். அவர்களை சற்று நிம்மதியாக மூச்சு விட அனுமதியுங்கள் என பதிவிட்டிருக்கிறார். மேலும் தென்னாப்பிரிக்கா அணியின் ஆட்டத்தை பாராட்டிய யூசுப், அவர்கள் கடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விட்ட இடத்திலிருந்து மீண்டும் தொடங்கியுள்ளனர் என குறிப்பிட்டிருக்கிறார். தனது கணிப்பு குறித்து பேசிய அமீர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் இந்தியா ஒரு மோசமான அணி என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களின் பேட்டிங் வரிசையின் செயல்பாடு மற்றும் அணியின் ஒட்டுமொத்த அணுகுமுறையை வைத்துத்தான் நான் கணித்தேன். என்னை பொறுத்தவரை இந்தியாவை விட தென்னாப்பிரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் சிறந்த அணிகளாக தெரிகின்றன. அதனால்தான் இந்தியா அரையிறுதிக்கு வராது என்று சொன்னேன் என பதில் கொடுத்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவிடம் வாங்கிய அடியால் இந்தியாவின் ரன் ரேட் குறைந்திருக்கிறது. 188 ரன்களை துரத்திய இந்தியா 111 ரன்களுக்குள் சுருண்டது. இஷான் கிஷன், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா என முன்னணி வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் வெளியேறினர். சிவம் தூபேவின் 42 ரன்கள் மட்டுமே ஆறுதலாக இருந்தது. அடுத்ததாக ஜிம்பாப்வே அணியை இந்தியா சென்னையில் எதிர்கொள்ள உள்ளது. அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்க இந்தியா இனி வரும் போட்டிகளில் பெரிய வித்தியாசத்தில் வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. Subscribe to One India and never miss an update.